அப்பாகிட்ட கொத்து பரோட்டா வேணும்னு கேட்டிருந்தேன். ஆனா பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி ஏன் நம்மளே வீட்லயே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரோட்டாவ நல்லா பிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய், 4 பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்த நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளிய குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற அளவு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். 5 முட்டைய வந்து நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்ட அந்த பரோட்டாவை சேர்த்துட்டு முட்டையோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கடையிலேயே வந்து சால்னா கொடுத்துருப்பாங்க. அந்த சால்னால நான் பாதி அளவு சால்னா வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பரோட்டாவோட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சால்னா வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டியை வச்சு ரோட் ஸ்டைல் மாதிரி இந்த பரோட்டாவை நல்லா கொத்துன்னு கொத்தி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து மல்லி இலை தூவிடுங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட கொத்து பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.